திரௌபதி 2 திரைப்படத்தோட திரை விமர்சனத்தை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். யாரையும் குறிப்பிடுவன அல்ல என்று குறிப்பிடாத வீரமிக்க கதை. சிவனை உயிராக வணங்கும் தமிழ் மண்ணின் குறுநில மன்னர், அவரையும் அவர் சார்ந்த மக்களையும் மதம் மாற்ற அட்டூழியம் செய்யும் சுல்தான்கள், பெரு வீரனின் துணை கொண்டு சுல்தான்களை தமிழ் மன்னர் வதம் செய்த கதை என திரைக்கதை விரிந்திருக்கிறது. நெற்றியில் திருநீரோ திருமண்ணோ அத்தனை பேரின் மனசாட்சியோடும் உறவாடுகின்றன. படைப்பின் வீரியமான வசனங்கள். உங்களிடம் ஒற்றுமை இல்லை என திருநீழிட்ட நாயகனிடம் ஒரு முஸ்லிம் சகோதரர் சொல்லி செல்கையில், ஓம் உச்சரிக்கும் அத்தனை பேருக்கும் உண்மை சுடும் என் இறைவன் என நான் வணங்கும் உருவத்தை தான் அவர்களால் சேதப்படுத்த முடிந்ததே தவிர என் மனதில் உள்ள இறை நம்பிக்கையோ பக்தி உணர்வையோ அவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை என்று ராமபக்தனான ஒஞ்சி மகேந்திரனின் பாத்திரம் சொல்கையில், அன்பே சிவம் என உச்சரிக்கும் எல்லா மனதும் இது உண்மை என உணரும் இத்தருணத்தில், இத்தனை நாட்களில் இவ்வளவு கோயில்களுக்கு கும்பாபிஷேகம் நடத்தியிருக்கிறோம் என்று அறிவிக்க வேண்டிய சூழல் உருவாகி இருப்பதும், அறிவிப்பவர்களின் பின்னணியும் இறை நம்பிக்கை கொண்டவர்களின் மனங்களின் முன் வந்து நிற்கும். மதம் மாற்றும் கும்பலை சாய்க்கும் போது ஒன்றே குலம் ஒருவன் அல்ல தேவன் என்று நாயகன் எழுப்பும் குரல் 2026 தேர்தல் புரட்சிக்கு ஊதப்பட்ட விசில் என்றும் சிலர் உணரலாம். தொடரும் என்று சொல்லி இளைப்பாற சென்றிருக்கிறார் இயக்குனர் மோகன்ஜி. நிகழ்ந்ததாக திரைக்கதை சொல்லியிருப்பது அத்தனையும் நிகழ்ந்தவை எனில், படையெடுத்து வந்தவர்களால் தமிழ் மண்ணில் இந்துக்கள் அனுபவித்த சித்திரவதை உணர்வின்றி உறங்கும் பல மனங்களை தட்டி எழுப்பும். இனி யாரை எங்கு வைக்க வேண்டும் என்பதை அழுத்தமாய் உணர்த்தும். ஆக இது பராசக்தி ரசிகனுக்கான படம் அல்ல, பராசக்தியின் பக்தனுக்கான படம்.